இனிய காலை வணக்கம். இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கிற முறைன்னு சொல்லுவோம்ல, ஒரு ஸ்டோரி போர்டு. அது சரியாக தப்பான்னு எனக்கே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், 62 வயது வரை எல்லா விதமான தன்னம்பிக்கை மனதோட எல்லா விதமான பிரயத்தனங்கள் குட்டிக்கரணங்கள் எல்லாம் அடித்து பார்த்து ஒரு ஞானம் அடைந்து அந்த ஞானத்தின்படி ரொம்பலாம் யோசிக்காமல் 8 மணி 5 நிமிடத்துக்கு யோசிக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே மறந்து போகிறேன். ஒரு 5-6 ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு மீண்டும் எஃபெக்ட் பண்ணி 40,000 ரூபாய் போச்சு. வருமானமே இல்லாத சூழ்நிலையில் அந்த 40,000 ரூபாய் போனது கொஞ்சம் வழியை தந்தது. அப்புறம் இந்த ஞான புரிதல் எனக்கு விதி தானே, எல்லாம் விதிக்கு முன்னாடி நீ என்னடா செய்ய முடியுன்ற புரிதல்னால மனசை தேர்த்திக்கிட்டேன். அந்த 40,000 ரூபாய் கொடுக்கறதுக்காவது ஆண்டவன் பணம் கொடுத்துருக்கானேன்ட்டு. இந்த செய்தி இன்றைக்கி காலையில் என்னென்னா, ஏதாவது ஒரு கொள்கையை நம்ம பிடிச்சிக்கிறது புத்திசாலித்தனம். ஒன்று உழைப்பு தான் எல்லாம், நானே எல்லாம், இப்படி ஒரு வாழ்வியல். அதல்ல விதி தான் எல்லாம் அப்படின்ட்டு. இஸ்லாமில் ஒரு வார்த்தை இருக்குது, இறைவன் கொடுக்க மறுப்பதை மனிதன் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. ரொம்ப யோசித்து டீப்பாலாம் போட்டு இப்போ மண்டையெல்லாம் நான் குழப்பிக்கிறது இல்லை. இஸ்லாம் வார்த்தையும் பிடிச்சிருக்கு. விதியை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய ரமண மகரிஷியின் வார்த்தையும் பிடிச்சிருக்கு. விழிப்புணர்வோடு நீ வாழ்ந்தால் விதிங்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் ஓஷோவோட கொள்கை. ஓஷோவுக்கு பிடித்த மனிதர் யாருன்னா புத்தன். புத்தன் உனக்குள் நீயே ஒளியாக இரு அப்படின்னு சொல்கிறான். நமக்குள்ளே என்ன ஒளி தோணுதோ அந்த ஒளிப்படி வாழு அப்படிங்கிறது தான் புத்தனுடைய கொள்கை, ஓஷோவோட கொள்கை. இப்போ எனக்குள்ளே தோன்ற ஒளி போடா நேர்மையாக இருக்கேன். 2-3 நாளாக டிசைன் ஒன்று பண்ணுறேன் ஓஷோன்ற தலைப்பிலேயே. அந்த கதை வித்தியாசமாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை. ஒரு யூத்து பையனுக்கு நேற்று ஸ்னாப்ஷீட் அமிச்சேன், அவன் தான் பண்ணி கொடுத்தான். பேர் தோஸ்துன்னு பேர். அவன் கூட சொன்னான் ஐடியா வித்தியாசமாக இருக்குட்டு. ப்ரொடியூசர் கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைச்சா படம் பண்ணுவோம், இல்லையா உணவு உடை இருப்பிடம் இவைகளுக்கு குறையில்லை. இதையெல்லாம் சொல்கிறத தாண்டி இந்த வீடியோவோட நோக்கம், உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒளியாக இருங்க, உங்களுக்குள்ளே சிரிப்பாக இருங்க, தனிமையில் இருங்க, ஆனால் நல்ல குணத்தோடு இருங்க. யார் வாழ்க்கையும் கெடுக்காதீங்க, யாருக்கும் குறிப்பாக வாக்கு தராதீங்க. நான் இதை மட்டும் உரிமையாக சொல்கிறேன், யாருக்கும் எந்த வாக்கும் மட்டும் தராதீங்க. தந்தால் செஞ்சுருங்க.